அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹரிணி அமரசூரியா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரிணி அமரசூரியா எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் இலங்கையில தான் நமக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நாட்டினுடைய பிரதமராக தான் ஹரிணி அமரசூரியா அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, இந்தியா வில் ஹாஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் கொக்கோ டோர்னமெண்ட் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா தனது முதல் கொக்கோ போட்டியை எந்த ஆண்டில் நடத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2025 இந்த வேர்ல்டு கப்பே நடக்க போகுது. சரிங்களா? கொக்கோ வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடக்க போகுது. அடுத்தது, 12th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி? 12வது உலகத் தமிழ் பொருளாதார மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாட்டில் நடக்க போகுது அப்படின்னா அமெரிக்காவில் வாஷிங்டன்ல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி எய்ம்ஸ் டு எராடிகேட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி பை விச் இயர்? பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டணி எந்த ஆண்டுக்குள் பசி மற்றும் வறுமையை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ G20 மாநாடு நமக்கு ரியோ டி ஜனீரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேசிலுடைய தலைநகரத்துல நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? பிரேசில்ல நடக்குது. ஸோ இதுல பிரேசிலோட பிரைம் மினிஸ்டர் லூலா டா சில்வா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, குளோபல் அலையன்ஸ் ஃபார் குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அலையன்ஸோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி அப்படிங்கிறத இராடிகேட் பண்ணணும். எந்த வருஷத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 2030 தான் டார்கெட் இயரா வச்சிருக்காங்க. சரியா? ஸோ எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட், the primary purpose of G20 when it was established in 1999 was அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1999 நிறுவப்பட்ட G20யின் முதன்மை நோக்கம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த நிதி நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த G20 அப்படிங்கிற ஒரு அமைப்பே தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கும். சரிங்களா? ஸோ டு அட்ரஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.